மே 18 இனப்படுகொலை நாள். இதே நாளில் 2010 முள்ளிவாய்க்கால் முடிவல்ல எவ்விடத்தே யாம் வீழ்ந்தோம் என்று எண்ணினீர்களோ அந்த இடத்திலே யாம் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காகவே நாங்கள் நாம் தமிழர் என்கிற கட்சியை தொடங்கினோம். ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் மக்கள் நாங்கள் கூடி இந்த இனப்படுகொலை உயிர் நீத்த எம் இன உறவுகளுக்கு வணக்கம் செலுத்துகிற நாள் இது. இம்முறை அப்படி நடத்த முடியல. காரணம், அதற்கு அனுமதி தரலை. காரணம், வாக்கு எண்ணி முடிக்கிற வரை அனுமதி இல்லை மறுத்துட்டதுனால அதை நாங்கள் அப்படி வழக்கம் போல் செய்ய முடியல. அதில் அதே உணர்வு, அதே வலி சுமந்து நிற்கிற பிள்ளைகள், என் தம்பி முத்துக்குமாரினுடைய மூச்சுக்காற்றை சுவாசித்து நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். அவன் என்ன கனவுக்காக தன் உயிரை ஈந்தானோ அதே நோக்கத்தை சுமந்து நிற்கிற பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள். இந்நாளில் லட்சக்கணக்காக உயிர் நீத்த எம் இன சொந்தங்களுக்கு எங்களுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறோம். போராடி உயிர் நீத்த எமது மாவீரர்களுக்கு நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். வேற ஏதாவது தடையே எனக்காக தான் போட்டிருக்கு. அது காரணம் சொல்லும் பாருங்க. 17 காரணம் என்னையே தான் சொல்லுது. அது தெரியுமா தெரியாது உங்களுக்கு? நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்றத்தில் 37 காரணம் சொல்லுது. அதில் 17 காரணம் என்னையே தான் சொல்லுது. உண்மையிலே 17 காரணம் அண்ணனை தான் சொல்லுது. அவர் ஆதரித்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. நான் கூட சொன்னேன், நீங்கள் தடையை நீங்க, அதை ஆதரித்து பேசுகிறத நிறுத்திடுறேன் அப்படின்னு. உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் வெள்ளாமை இல்லாத ஒரு காட்டுக்கு எதுக்கு வேலி? நாங்கள் எங்கேயுமே இல்லை. நாங்கள் விடுதலை புலிகள் எங்கே இருக்கோம்? எதுக்கு தடை? பேருக்கே இவ்வளோ பயந்தான். இப்படி எப்படி சொல்கிறது? எப்படி சொல்கிறது சொல்லுங்கள்? விடுதலை புலிகள்ங்கிற பேருக்கே உலகத்துக்கே தெரியுது. நீங்கள் ஒழிச்சிட்டேன்றீங்க, அழிச்சிட்டேன்றீங்க எங்களை. இப்போ உங்களுக்கு தெரியும், 15 ஆண்டுகளாக எந்த இதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் தடையை வச்சுக்கிட்டு இருக்கோம்? நாங்கள் வேகமாக வளர்ந்துருவோங்கிறது தான். தடையை நீக்கிட்டால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? வேகமாக வளர்ந்துருவோம். இப்போ எங்கள் தலைவர் படத்தை போட விட மாட்டீங்க, பேரை சொல்ல விட மாட்டீங்க. உடனே ஒரு யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணி அடிச்சு விட்டு தடையை பண்ணிட்டுருவீங்க. அதானே செய்கிறீங்க. அப்போ அதுக்காக தான் இது தடையை நீட்டிச்சிட்டு போகிறது. சும்மா அது இந்தியாவில் தடை, நமக்கு இருக்கு. அதுக்கு நம்ம யார்? நாங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கோமா? நாங்கள் இந்தியரா? இந்தியர் தானா? நாங்கள் இந்தியரா? சொல்லுங்கள், இந்தியரா? நாங்கள் யார்? நாங்களா? 850 பேர் செத்து விழுந்தோம் கடலுக்குள்ளே. எங்களை என்னைக்காவது இந்திய மீனவன் செத்தான்னு சொன்னீங்களா? காவிரியில் தண்ணி வாங்கி தர துப்பு இல்லை. என்னை வந்து பேசிட்டு இருக்கிற நீ இந்தியன்னு போயிட்டு நகைச்சுவை பண்ணிட்டு இருக்க. மூர்க்கத்தை சார் கலிமான் வந்து மூர்க்கத்தனமா
ஆவேசமா பேசுறதை நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு கருணா கட்சியில் இருக்கக்கூடிய மாநில துணை அந்த தேசிய துணைத் தலைவர் வந்து ஜெபசரவணன் வந்து சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்து சொன்னாரு, இது தவறான அரசியல், தவறான பாதையில இளைஞர்களை கொண்டு போறதை சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து யார் அவரு? ஜெபசரவணன் இல்ல அவர் யாருன்னு கருணா கட்சி இலங்கையிலிருந்து வந்திருந்தாரு. கருணா கட்சியுடைய மாநில துணை தேசிய துணை எங்க ஐயா கேட்போம். ஐயா அப்படி ஒருவர் இருக்கிறதா நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். இப்போ பேரையே நான் இப்போ கேள்விப்படுறேன். பத்தியில இது யாருன்னு தெரியுதுல்ல? இது யாருன்னு தெரியுதா? இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம். ஜெபசரவணன்றவர் இலங்கையை சேர்ந்தவர் இல்லைங்களா சார்? இலங்கையை சேர்ந்தவரோ இல்லையோண்டு அவர் தன்னை கடவுச்சிட்ட காட்டிட்டு அது இருக்க இது இலங்கையை சேர்ந்தவர்ன்றா போல அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன இல்ல இல்ல தவறான அரசியல் கொண்டு போறதா அவர் இதுல 31 லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு தெரியாத தவறா கொண்டு போறேன்னா சரியா கொண்டு போறேன்னு நீ அதுக்குண்டான உங்களோட பதில் அவ்வளவுதான். கருணாவே இன்றைக்கு மக்கள் அங்கே கணக்கெடுக்க இல்லை. அவற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இவர் ஒருவர் அப்படி பேரே உண்மையில நான் இப்போ இன்றைக்கு தான் நீங்கள் சொன்னது இப்படி ஒரு பேர் வழியை பற்றி கேள்விப்படுறேன். அவ்வளோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வினோஸோட அம்மா காவேரி பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு அதில் நாம் தமிழர் கட்சி வந்து இளைஞர்களுடைய தியாகத்தையும் அவங்களுடைய உணர்வுகளையும் வியாபாரமாக பண்ணுறாங்க. அவருடைய பையனோட மரணத்தை வச்சு வெளிநாடுகளில் காசு வாங்கிக்கிறாங்க. அவங்க நிறையா போஸ்ட்லாம் போகிறாங்க. அவங்க குடும்பத்துக்கும் எனக்கு அம்மா அவ்வளோதான், விட்டுருங்க. வேற ஏதாவது இல்லை போட்டி தொடர்ச்சியாக போட்டிக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ எங்கள் ஐயா இருக்காங்க, போட்டிடுறாங்க. எங்கள் ஆளுங்க போட்டிட்டு தானே இருக்காங்க. தமிழகத்தில் வந்து கல்வி வந்து காவி மயமாகல, கலைஞர் மயமாகுது ஒரு விமர்சனம். நீங்க எப்படி பாக்குறீங்க? 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 3 வரையுமே வந்து பாடத்திட்ட வச்சு என்ன பதில் சொல்றது தெரியலையே. வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. கலைஞர் மயமான, காவி மயமான, தமிழ் மயமான திராவிட அவங்க ஆட்சியில் அதை நிறுவ பார்ப்பாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பல கோடி ரூபாயை போட்டு சமாதி கட்டுறது, பாடத்திட்டத்தில் கொண்டு வர்றது கொஞ்ச நாள் தான். அந்த பக்கங்களை கிழிச்சு தூர விசுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்ச நாள் தான். ஆட்சிக்கு வந்தா கலைஞருடைய வரலாறு எதுவுமே வந்து பாடப்புத்தகத்தில் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியும் ஆட்சிக்கு அமைத்தால் இது போல நடவடிக்கை எடுக்குமா, இல்ல பிரபாகரன் இவர்களுடைய வரலாறு எதுவும் அதில் இணைக்கப்படணும்? அதுக்கான நாங்கள் வந்தால் எங்கள் இன வரலாறு தான் இருக்கும். திராவிடர்கள் வந்தால் அவங்க இன வரலாறு இருக்குது. அதுக்காவது அண்ணன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.